குட் ஈவினிங், வணக்கம். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? Dear students, good evening. Is audibility fine? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, கிளியர். தேங்க்யூ. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லைவ் செஷன்ல மீட் பண்றோம். எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணட்டும். Good evening Hari, good evening Narmata. ஆடிபிலிட்டி மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது இஷ்யூ வருதுன்னா உடனடியா சொல்லிடுங்க. குட் ஈவினிங். டுடேஸ் டாபிக் நான் முதல்வன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ரிப்பரேஷன் சம்பந்தமா முக்கியமான கைட்லைன்ஸ் தர போறேன். ஒரு சில இன்புட் ஷேர் பண்ண போறேன். அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஐ ரிக்ரெட் ஃபார் தி சேம். ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடியே வீடியோ பண்ணணும்னு நினச்சேன், லைவ் வரணும்னு நினச்சேன். அதனால் பண்ண முடியல. ஒர்க்கில் கொஞ்சம் ஆக்குபைடாக இருந்துட்டேன். கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸும் இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ. இன்னைக்கு நம்ம நான் முதல்வன் யூபிஎஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இதுதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் அவேர். ஸோ இன்னைக்கு டாபிக் டிஸ்கஷன் இதுதான். இன்னைக்கு நம்ம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுடைய மற்ற கேள்விகளை நம்ம செப்பரேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். நந்தி ரமேஷ், வாட் இஸ் யுவர் சஜஷன் அபவுட் ஸ்பெண்டிங் டைம் இன் நோட்ஸ் டேக்கிங்? நம்ம சேனலில் இதற்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன், பாருங்க. கீவேர்டு வச்சு சர்ச் பண்ணுங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே இதற்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன், டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு இதற்கான பதில் கிடைக்கும். நோட்ஸ் டேக்கிங்கிறது என்ன, அது எப்படி பண்ணணும், அது முதல்ல தேவையா இல்லையா, எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் இருக்கு, அதை பாருங்க. உங்களை எல்லாருமே எக்ஸாம் எழுதுறீங்களா? சஞ்சய் சோட்டா கண்ணன், டிஎன்சிஎம்எஃப்பி மெயின்ஸ் தமிழில் எழுதலாமா? கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுறீங்களா? என்னால் எக்ஸாக்டாக ரெக்கலெக்ட் பண்ண முடியல. கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுங்க. எனக்கே ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் அதை கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு முறை உங்கள் இதில் செக் பண்ணிக்கோங்க. இங்கே 26 பேர் இருக்கீங்க. உங்களை எவ்வளோ பேர் எழுதலை? நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நீங்க எழுதுறீங்க நான் நினைச்சுக்கிறேன். ஓகே. எழுதாதவங்க மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணலையா? மென்ஷன் பண்ணல அப்படின்னா அப்ப இங்கிலீஷ்ல தான் இருக்கும். எக்ஸாம் எப்போ வருது சஞ்சய்? எப்போ கால் ஃபார் கொடுத்துருக்காங்க? எப்போ எக்ஸாம் வருது? செப்டம்பர் 15. இன்னொரு முறை எதுக்கோ நோட்டிபிகேஷன் ஃபுல்லா பாத்துருங்க. ஓகே, நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அட் எனி பாயிண்ட் இன் டைம் உங்களுக்கு டவுட் இருக்கு, நான் சொல்றது ஒருவேளை புரியல அப்படின்னா உடனடியாக நீங்க உங்களுடைய டவுட் ரைஸ் பண்ணுங்க.
தயவு செய்து நம்ம இந்த செஷனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டிஸ்கஷன் மட்டும் வைப்போம். இப்போது வேறு எதுவும் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ண வேணாம். மற்ற இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி jv.iasteacher@gmail.com இந்த இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம்னா நம்ம டைரெக்டாக ஃபோன்லேயே பேசிடலாம். jv.iasteacher@gmail.com. ஓகே, எல்லார் கையிலும் பெண்ணோ நோட் புக்கோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிற கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும். சில இன்புட்ஸும் நான் கொடுப்பேன் ஸ்பெசிஃபிக்காக, அதையும் நோட் பண்ணிக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. சரி, இப்போது நமக்கு ஒரு குறைஞ்ச காலம் தான் இருக்கு இல்லையா? எக்ஸாம் செப்டம்பர் 8 இல்லையா? இன்னைக்கு ஆகஸ்ட் 26. சபரீஷ் இமெயில் பண்ணுங்க, நான் என்னோட ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணுறேன். jv.iasteacher@gmail.com அதுக்கு இமெயில் பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு ஒரு 14 நாட்கள் தான் இருக்கு, இஃப் ஐம் கரெக்ட். ஒரு 13 டேஸ் தான் இருக்கு. சரி, இப்போ இந்த 13 நாட்கள்ல நாம இந்த நான் முதல்வன் எக்ஸாமினேஷன், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இதை கிளியர் பண்றதுக்கான சான்சஸை எப்படி பிரைட் ஆக்குறது, இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க ஏற்கனவே பல நாட்கள் ஒரு சப்ஸ்டான்ஷியல் பீரியட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நான் சொல்ற கைட்லைன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை இப்போதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, நான் ஒரு பிகினர் தான், ஆனாலும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், முயற்சி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க நான் சொல்ற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ரைட். சரி, நான் சொல்ற இந்த கைட்லைன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாருமே நோட்டிஃபிகேஷனை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 150 கொஷின்ஸ்ல 100 GS அண்ட் 50 CSAT கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக 50 இல்லை, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது 50 இல்லை. பட் வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஸோ 150 கொஷின்ஸை நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது இந்த முறை, இதுக்கு முன்னாடி இல்லைன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் கரெக்ட். இந்த முறை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. இந்த நெகட்டிவ் மார்க்கிங்கை தயவுசெய்து பாசிட்டிவாக பாருங்கள், இதை வந்து உங்களுக்கு சாதகமாக பாருங்கள். ஏன்னா நெகட்டிவ் ஸ்கோரிங் இல்லை அப்படின்னா இது ஒரு சில நான் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் கூட சாதகமாக போகும். திஸ் இயர் 90+10. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த கிளாரிஃபிகேஷன். குட் 90+10. ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட், 90+10. நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூக்லேயோ அல்லது லக்லேயோ, ஷியர் லக்லேயோ சில பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இதில் எலிமினேட் ஆகிடும். ஸோ இதை பாசிட்டிவாக பாருங்கள். என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து பயப்படுறாங்க. இதை நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் ஓரளவு உழைப்பு போட்டிருக்கீங்க, எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு சாதகமானது தான், அதை புரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நாலேஜ் இருக்கணும். எப்பவுமே உதாரணத்துக்கு IAS எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஒரு 20 to 30% நாலேஜ் இருக்குன்னு வைப்போம், ரஃபாக வைப்போம். குறைஞ்சபட்சம் ஏதோ கொஞ்சம் இருக்குது. சரி, நீங்கள் ஃபர்தராக இந்த எஞ்சிருக்கூடிய 2 வாரத்தில் என்ன பண்ணலாம், இதை நான் சொல்கிறேன். UPSC ஆக்சுவல் எக்ஸாம் இருக்கு இல்லையா? UPSC ஆக்சுவல் எக்ஸாமினேஷன் டிஃபிகல்ட்டி லெவலை கம்பேர் பண்ணும்போது இந்த நான் முதல்வன் எக்ஸாமினேஷன் டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு குறைவு தான். ரஃபாக ஒரு 50 to 60% டிஃபிகல்ட்டி லெவல் தான். அந்த அளவுக்கு தான் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இதில். அப்போது நம்ம ரொம்பலாம் இப்போதைக்கு நாலேஜ் கொண்ட ஒரு நபராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். ஆனால் இருக்கிற நாலேஜை நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஃபோக்கஸோட இருக்கிற நாலேஜை, அந்த கேள்விகளை நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி இருக்கிற நாலேஜை அப்ளை பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இதுதான் புத்திசாலித்தனம். ஸோ இதை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. சார் மற்ற கேள்விகளுக்கு நான் அப்போ ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷனை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்லாம் நான் உங்களோட பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கேள்விகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோன்னா யூபிஎஸ்சியினுடைய கேள்விகள் மாதிரி கண்டிப்பாக அது டிஃபிகல்ட்டாக இல்லை நான் பார்த்த வரைக்கும்.
கேள்விகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது நிறைய கேள்விகள். அது இல்லாமல் அந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அனாலிட்டிக்கலாலாம் இல்லை. நிறைய கேள்விகள் வந்து டைரெக்டாக ஃபேக்சுவலாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனில் வர மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப அதிகம் கிடையாது. அதனால் கான்ஃபிடென்ட்டாக இந்த எக்ஸாமினேஷனை கொடுங்க. அடுத்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேட்டர்ன்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அதிக வெயிட்டேஜ் கொண்ட சப்ஜெக்ட்ஸான பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாலிட்டியில் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, அது நேச்சுரல் தான். இது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், நமக்கு ஒரு அட்வான்டேஜ். பாலிட்டியில் ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் மற்ற சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை வச்சு பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ இதுதான் ஸ்ட்ரைக் ரேட். நேச்சுரலாக பாலிட்டியில் தான் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ கேள்விகளும் இதில் நேச்சுரலாக அதிகம் வரும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா கேள்வியும் அதிகமாக பாலிட்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸ்ட்ரைக் ரேட்டும் நமக்கு அதிகமாக இருக்கும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால் பாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் அதிகம் கொடுங்க. இப்போ நான் சொல்கிறது எதுவுமே ஷார்ட்கட் கிடையாது. ஒட்டுமொத்தமாக யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை நீங்கள் வருஷம் ஃபுல்லாக பண்ணணும். நான் கொடுத்துருக்க ப்ரிப்பரேஷன் பிளான் படி பண்ணணும். இப்போ நான் அட்வைஸ் பண்ணுறது இந்த முதல்வன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக நான் அட்வைஸ் பண்ணுறேன். இந்த குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் டாக்டிக்கலாக அட்வைஸ் பண்ணுறேன். செலக்டிவாக நீங்கள் இந்த டைமில் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன். அதே போல் செலக்டிவாக சில விஷயங்களை இந்த ஷார்ட் பீரியடில் லேர்ன் பண்ணிட்டு போக சொல்கிறேன். சரி, அப்போது பாலிட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிடுங்க. லக்ஷ்மிகாந்த் புக்கை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஆல்ரெடி கொஞ்சம் முடிச்சிருப்பீங்க. இப்போ எஞ்சிருக்கக்கூடிய இந்த 2 வாரத்தில் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாலிட்டியில் கேள்விகள் அதிகம் எதிர்பார்க்கலாம், ஸ்ட்ரைக் ரேட்டும் அதிகம். இரண்டாவது முக்கியமான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபி. ஜியோகிரஃபியோடு சேர்ந்து ஹிஸ்ட்ரி. நான்காவது சப்ஜெக்ட் வந்து எக்கனாமி. ஆனால் எக்கனாமியில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேள்விகள் கொஞ்சம் அதிகம் வரும். ஆனால் ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபியில் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அந்த அளவுக்கு வராது, ஆல்மோஸ்ட் வராது இல்லையா. ஸ்டாட்டிக் பார்ட்லேருந்து தான் வரும், கோர் கான்செப்ட்ஸ்லேருந்து தான் வரும். அப்போ புத்திசாலித்தனமாக நம்ம என்ன பண்ணணும்னா பாலிட்டி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிடணும். லக்ஷ்மிகாந்த் புக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி இதில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாட்டிக் பார்ட், நான் அதை ஸ்டாட்டிக்னு சொல்ல மாட்டேன், இது ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வார்த்தைனால ஸ்டாட்டிக்னு சொல்கிறேன். ஐ கால் இட் கோர். ஸோ அந்த கான்செப்ஷுவல் கோர் பார்ட்டை முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு எக்கனாமியினுடைய கோரை ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு மிச்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிடலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த கேள்விகள் வரும் இல்லையா. இப்போ இந்த 2 வாரத்தில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிக் படிக்க வேணாம், ஓகேவா. அதே போல் இந்த சோஷியல் இஷ்யூஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் படிக்க வேணாம். கேள்விகளே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ரீசெண்ட் பாலிசி பற்றி கேள்வி வரும், ரீசெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் பற்றி கேள்வி வரும், அது எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும். அப்போ 4 சப்ஜெக்டை மட்டும் கோர் பார்த்துடணும். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, அதுக்கப்புறம் எக்கனாமி. ஸோ இதை மனசில் வைங்க. சரி, இதை நான் எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது? எனக்கு இப்போ 14 நாட்கள் தான் இருக்குது. நீங்கள் இப்போ அடுத்த 2 வாரம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்த ப்ரிப்ரேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த 2 வாரம் மட்டும் நீங்கள் ஓவரால் ப்ரிப்ரேஷனில் கொஞ்சம் நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, அது பெரிய நஷ்டம்லாம் கிடையாது, அது ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இதை அப்லோடும் பண்ணிடுறேன், இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஹரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கோரை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கோத்ரூ பண்ணணும். இதுதான் புத்திசாலித்தனம். இப்போ நாம் இதை எப்படி பண்ணலாம், எந்த ரிசோர்ஸ்லேருந்து பண்ணலாம்? சாரி, நான் இந்த ப்ரிப்ரேஷன் டைமை பற்றி சொல்ல வந்து மறந்துட்டேன். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் அடுத்த 14 நாட்கள் நீங்கள் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் முதல்வன் ப்ரிப்ரேஷனுக்கு 14 டேஸ் இருக்கு இல்லையா, ரஃபாக சொல்கிறேன். இன்னைக்கு 26. இந்த மாதம் இன்னும் 5 நாள் இருக்குது, அடுத்த மாதம் 7 நாள் இருக்குது. ஆக்சுவலாக நேரம் கம்மி தான், நீங்கள் 8 ஹவர்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இந்த 12 நாட்கள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓவரால் ப்ரிப்ரேஷன் பிளான் கொடுத்துருக்கேன்ல அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, இது பெரிய நஷ்டம் கிடையாது, இது ஒரு இஷ்யூலாம் கிடையாது. இந்த 12 நாட்கள் என்ன பண்ணுங்கன்னா 8 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஃபுல்லாகவே நான் முதல்வன் என்ட்ரன்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு இறங்கிடுங்க. ஓகே, நான் சொல்கிற ரிசோர்ஸஸை நோட் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் ஜிஎஸ்க்கு நீங்கள் மார்க்கெட்டில் இந்த புக்கு கிடைக்கும், மேனுவல், ஜிஎஸ் மேனுவல்னு கிடைக்கும். உடனடியாக வாங்கிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சென்னையில் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு கூட வாங்கி நீங்கள் ஒருவேளை ஊரில் இருந்தீங்கன்னா அனுப்ப சொல்லிவிடுங்க.
அப்படி இல்லை ஆன்லைனில் வாங்க முடிஞ்சால் கூட வாங்கிடுங்க, உடனடியாக வாங்கிடுங்க. பப்ளிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா மெக்ராஹில், ஹரிஹந்த், ஸ்பெக்ட்ரம், இதில் ஏதாவது ஒரு பப்ளிஷர்னுடைய யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மேனுவல் இந்த புக்கு. இது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கைடு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கைடு இருக்கும் இல்லையா, லேர்னிங்கை ஈஸி ஆக்கிறதுக்கு முக்கியமான டாபிக்ஸை கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கைடை நீங்கள் வாங்கணும். நான் ஏன் அதை வாங்க சொல்கிறேன், இதை வந்து ஒட்டுமொத்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இவர் சொல்லிட்டாரு இந்த கைடை வச்சே நம்ம வருஷம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு நீங்கள் போகக்கூடாது, தப்பு அது. இப்போ இந்த எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் சொல்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு 1000 ரூபாய் ஆகும். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணிட்டு உடனே வாங்கிடுங்க. இதில் நான் சொன்ன கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாருங்க, பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இதை கிறிஸ்பாக அளவாக முக்கியமான டாபிக்ஸை மட்டும் அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேஜில் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி கவர் ஆகிடும். 150 கூட இருக்காது, ஒரு 130 பேஜ் தான் இருக்கும். ஜியாகிரபி ஒரு 100 பேஜில் கவர் ஆகிடும். எக்கனாமி ஒரு 100 பேஜில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? பாலிட்டி ஒரு 150 பேஜில் கவர் ஆகும். அப்போ இந்த 12 நாள் நீங்கள் இந்த புக்கில் இருந்து இன்டென்ஸாக படிச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலாம். இந்த புக்கை நீங்கள் உடனடியாக வாங்கணும். இதை வாங்கிடுங்க. ஓகே, எப்படி படிக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ, நான் எப்பயுமே சொல்கிறது, இந்த மென்டல் மேப் வச்சுங்க, இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள். எடுத்த உடனே மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஓடக்கூடாது, யூஸ் இருக்காது. இப்போ இந்த புக்கை நான் வாங்கி பாலிட்டி படிக்க ஆரம்பிக்கிறேன்னு வைங்க. இந்த குறைஞ்ச காலத்தில் லக்ஷ்மிகாந்த் புக்கில் நமக்கு ஃபுல்லத்தையும் கவர் பண்ணுறது கஷ்டம். பாலிட்டியுமே இந்த புக்கில் இருந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. அதை தாண்டி ஆல்ரெடி லக்ஷ்மிகாந்த் புக்கை லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஃபர்தராக அதை லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் அந்த மேனுவலில் வாங்கிட்டேன். டாடா மெக்ராஹிலோ, ஸ்பெக்ட்ரமோ, ஹரிஹந்தோ ஏதோ ஒன்று வாங்கி இப்போ நான் பாலிட்டியை ஆரம்பிச்சிட்டேன். 120 பேஜ் இருக்குது. இப்போ இந்த 120 பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸும் ஆல்மோஸ்ட் உள்ளே வந்துடும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், பார்லிமெண்ட், பிரசிடென்ட், கவர்னர் எல்லாம் உள்ளே இருக்கும். கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க. லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்க மாதிரி டீட்டெயிலாக இருக்காது. அதில் 10 பேஜில் இருக்கிறது இது ஒரு 3 பேஜில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்படி படிக்கணும்னா இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள். இன்னர் சர்க்கிள்ன்றது புரிதல், கான்செப்ஷன் நாலேஜ், புரிஞ்சு படிக்கணும். இதை முதல்ல பண்ணிட்டு அதோட சேர்த்து அவுட்டர் சர்க்கிள் போயிடுங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸும் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ பாலிட்டியில் ஆரம்பிக்கணும்னா பாலிட்டியும் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுக்கிறேன்னு வைங்க. அந்த புக்கில் எடுத்த உடனே நான் மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஆர்டிகல் போகக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, அதை படிக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் இன் நேச்சர், inalienable rights, they are given to the citizens of the country to protect themselves, to empower themselves. Fundamental rights protects the citizens against the tyranny of the state, called Magna Carta by Dr. Ambedkar. இந்த மாதிரி படிச்சுக்கணும். இதை படிச்சு கான்செப்ட்லாம் படிச்சுட்டு அப்புறம் அவுட்டர் சர்க்கிள் போகணும். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இருக்குது, கரெக்டாக? அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் இருக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம், அந்த மாதிரி இருக்கும். ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ், இந்த மாதிரி படிக்கணும் அடுத்தது. ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கள். இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் பண்ணணும். எக்கனாமியும் இதே மாதிரி தான் படிக்கணும். எக்கனாமியில் அக்ரிகல்ச்சர் ஆரம்பிக்கிறீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அக்ரிகல்ச்சர் கம்ஸ் அண்டர் பிரையரி செக்டர் லெண்டிங், இந்த மாதிரி படிக்கணும். அதுக்கப்புறம் அவுட்டர் சர்க்கிள் போங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும். பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்னா என்ன, நான் கமர்ஷியல் பேங்க்னா என்ன, ஸ்கெடியூல் பேங்க்னா என்ன, நான் ஸ்கெடியூல் பேங்க்னா என்ன, இந்த மாதிரி படிக்கணும். அதுக்கப்புறம் அவுட்டர் சர்க்கிள் போங்க. ஆர்பிஐ ஆக்ட் வருஷம், இந்தியன் பேங்கிங் ஆக்ட் வருஷம் 1949, ஆர்பிஐ ஆக்ட் 1934, இந்த மாதிரி படிக்கணும். இன்ஃப்ளேஷன் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இன்னர் சர்க்கிள், இன்ஃப்ளேஷன் என்ன, அவருடைய ஃபேக்டர்ஸ் என்ன, காஸ்ட் புஷ், டிமாண்ட் புல், 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி படிக்கணும். அப்புறம் அவுட்டர் சர்க்கிள் போகணும். இன்ஃப்ளேஷன் ரெகுலேட் பண்ணுறது எம்பிசி, மானிட்டரி பாலிசி கமிட்டி, அப்படி போகணும். அதுக்கப்புறம் எம்பிசி யூஸ் பண்ணுற டூல் என்ன, குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ்க்குள்ளே மெயினாக ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ இதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்கள். ரைட்டா? ஃபிஸ்கல் டெபிசிட் கான்செப்ட் என்ன, ஃபார்முலா என்ன. அதுக்கப்புறம் அவுட்டர் சர்க்கிள், இன்னைக்கு தேதியில் இந்தியாவோட ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன, அதை ரஃபாக பாருங்கள் போதும். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த புக்கில் கிறிஸ்பாக ஒரு 130 பேஜில் கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு மிடிவல் இந்தியா விட்டுருங்க, வேண்டாம். அதை நான் இக்னோர் பண்ண சொல்ல, இந்த எக்ஸாமுக்கு வேணாம். நீங்கள் வந்து மெயினாக மாடர்ன் இந்தியாவை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குங்க. இந்த புக்கில் ஒரு 50-60 பேஜ் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிடுங்க. ஏன்ஷியன்ட் இந்தியாவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஏன்ஷியன்ட் இந்தியா எப்படி பாருங்கன்னா வெர்டிக்கல் டைமென்ஷனில் பார்க்கணும், ஹாரிசான்டல் டைமென்ஷனில் பார்க்கணும். ஆடிபிலிட்டி ஓகேங்களா? இது வரைக்கும் நான் சொன்னது உங்களால் லிசன் பண்ண முடியுதா? எதுவும் இஷ்யூஸ் இல்லைல்ல? ஆடிபிலிட்டி இஷ்யூஸ் இல்லைல்ல? ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஆடிபிலிட்டி இஷ்யூஸ் இல்லைல்ல சார்? ஓகே. புக் நேம் ஜிஎஸ் மேனுவல், யூபிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ் மேனுவல்னு இருக்கும். ஓகேவா?
இதில் வந்து டிஃப்ரெண்ட் பப்ளிஷர்ஸ் அவங்க சார் நிறைய கமெண்ட் போடாதீங்க, மிஸ் பண்ணிடுவேன். எல்லாத்துக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாத்துக்கும் இன்புட்ஸ் கொடுக்குறேன், தயவுசெய்து பொறுமையாக இருங்க, செலக்டிவாக கேட்காதீங்க. இந்த சப்ஜெக்ட் சொல்லுங்க, அந்த சப்ஜெக்ட் சொல்லுங்க கேட்காதீங்க ப்ளீஸ். கோஆப்ரேட் வித் மீ, நான் எல்லாமே சொல்கிறேன். அதை தாண்டி ஏதாவது மிஸ் பண்ணனா அதுக்கப்புறம் சொல்லுங்கள், நான் அதையும் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் புக்குங்க. புக்கு பார்த்தீங்கன்னா டாடா மெக்ரா ஹில் ஒரு முக்கியமான பப்ளிஷர், அரிஹந்த் ஸ்பெக்ட்ரம், இது மூணுல ஏதாவது ஒன்று வாங்குங்க. பெருசாலாம் வித்தியாசம் கிடையாது, ஓகேங்களா? நம்ம பால் குடிக்கிற மாதிரி தான், ஆவின் கிரீன் குடிக்கிறோம், இது குடிக்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குங்க, அவ்வளோதான். கண்டென்ட் எல்லாம் ஒன்று தான், பெருசாலாம் வித்தியாசம் இருக்காது. இந்த புக்கில் ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி இன்னொரு புக்கில் வேற மாதிரி இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரே கண்டென்ட் தான் இருக்கும். ஓகே, லாஸ்ட் என்ன பார்த்தோங்க? நான் லாஸ்ட் என்ன சொன்னேன்? சாரி, ஐ ஃபர்காட். ஓகே, இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள். இன்னர் சர்க்கிள்ங்கிறது புரிதல், அவுட்டர் சர்க்கிள்ன்றது மனப்பாடம். இதை நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றது, எந்த பாடம் படித்தாலும் அந்த பாடத்துக்குள்ள எந்த டாபிக் படித்தாலும் மனப்பாடம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, யூஸ் கிடையாது, மறந்துடும், உடனடியாக மறக்கும். இன்னர் சர்க்கிளுக்கு போகணும். இன்னர் சர்க்கிள் தான் புரிதல், கோர். இதுதான் இன்னர் சர்க்கிள், கான்செப்ஷுவல் நாலேஜ், இதுதான் இன்னர் சர்க்கிள். அதை சுற்றி வர்றது தான் அவுட்டர் சர்க்கிள். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேடம். இப்போ சென்னையில் நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க இல்லையா? இந்த ஊருக்கு நீங்கள் பஸ்ஸில் போவீங்க. பஸ் நம்பர்லாம் உங்களுக்கு ஐடியா இல்லை. இப்போ நான் எல்லா பஸ் நம்பரையும் நான் மனப்பாடம் பண்ணிட்டா, அந்த மாதிரி பண்ணால் யூஸ் இருக்காது இல்லையா? மன உளைச்சல் தான் இருக்கும், மைண்டில் நிற்காது, மறந்துடும் உடனே. A18, B18, C18, K18, G70, 17 மனப்பாடம் பண்ண முடியுமா? மைண்டில் நிற்காது, மன உளைச்சல் தான் வரும். அப்போ நான் என்ன பண்ணணும்? கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். தாம்பரம்லேருந்து பிராட்வே வரைக்கும் போகிறது ஜிஎஸ்டி ரோடு, ஒரு கான்செப்ட். இங்கே 18 சீரீஸ் பஸ்ஸு போவோம், A18 போவோம், G18 போவோம், K18 போவோம், F18 போவோம். புரியுதா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி படிக்கணும். அப்புறம் ECR OMRல போகிறது இன்னொரு ரூட்டு, அதில் என்ன வைக்கலாம்? ஈஸ்டர்ன் ரூட்னு வைக்கலாம். இது கான்செப்ட், இன்னர் சர்க்கிள். ECR OMR ஒரு கான்செப்ட், ஓகேங்களா? கடற்கரையை ஒட்டி போகிறது, அதில் ஒரு சில நம்பர்ஸ் வரும். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்படி படித்தா ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ல புரியுதா? ரைட். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் இப்படி படித்தா தைரியம் வரும், குழப்பம் வராது. நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே என்ன சொல்லப்படும்னா டேரெக்டாக அவுட்டர் சர்க்கிள் போக சொல்லுவாங்க. ஷார்ட்கட் வச்சு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணால் நமக்கு பயம் தான் வரும், அதை கேட்கக்கூடாது. நான் யாரையும் தவறாக சொல்ல, யாரையும் நான் ப்ளேம் பண்ணல. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த எக்ஸாம் இன்னைக்கு இப்படி தான் ப்ரொமோட் பண்ணப்படுது. இதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்கள் சீரியஸ் ஆஸ்பிரண்டாக தான் நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும், சரிங்களா? ஸோ இந்த புக்கை வாங்கிக்கோங்க. இந்த முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் 4 சப்ஜெக்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்கள். பாலிட்டி முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக முடிங்க. அடுத்தது ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி. நான் சொன்னது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் நம்புறேன். ஒன்றுத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் நோட் பண்ணிடுங்க. அப்புறம் எக்கனாமி, இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள், ஓகேங்களா? அடுத்தது சிசாட். சிசாட் 10 கேள்வின்னு சொல்லியிருக்காங்க. சிசாட்டுக்கு இப்போ குறைஞ்ச காலம் தான் இருக்குது. சிசாட்டுக்கு தனி மேனுவல் இருக்குது, இதே மாதிரி ஒரு மேனுவல் இருக்குது. அதோட விலை ஒரு 1000 ரூபாய் வரும். ஆனால் இதை வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் சில அகாடமிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேங்கிங் எக்ஸாமுக்குன்னு மேகசின்ஸ் கொடுப்பாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. அது ஒரு 100 ரூபாய் இல்லை 150 ரூபா இருக்கும். அது டெல்லி இன்ஸ்டியூட்ஸ் நிறையா கொண்டு வராங்க. அதை வாங்கிட்டீங்கன்னா அதில் இந்த சிசாட்டுக்கான கொஷின் பேப்பர்ஸ், அது ஆக்சுவலி சிசாட் இல்லை, பேங்கிங் எக்ஸாம், IPPS எக்ஸாம், கிளரிக்கல் எக்ஸாம், அப்புறம் வந்து PO எக்ஸாம், இதற்கான சால்வ்டு கொஷின் பேப்பர்ஸ் அதில் இருக்கும், சால்வ் பண்ணியிருக்குவாங்க. இது குறைஞ்ச காலம் இருக்கிறதுனால இதை வாங்கிடுங்க, ஓகேவா? உடனடியாக வாங்கிடுங்க. இதில் எப்படி படிக்கணும்னா ஒரு டாப்பிக்காக முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணணும். மேன் அண்ட் ஒர்க், இது ஒரு டாபிக். அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க, ஃபார்முலே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீடு அந்த டாப்பிக்கில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் இருக்கும் தனித்தனியாக. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்க, இதுதான் புத்திசாலித்தனம், ஓகேவா? ஸோ UPSCக்கு நீங்கள் பெரிய புக்கு சிசாட்டுக்கு வாங்கியிருக்கலாம். இப்போதைக்கு அதை ஒதுக்கி வைங்க, ஏன்னா 12 நாள் தான் இருக்குது, அதை ஃபுல்லாக இப்போ கவர் பண்ண முடியாது. ஸோ டாக்டிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். டாக்டிக்கல்ன்றது தற்போதைக்கு குயிக்காக ஷார்ட் டேர்முக்கு. ஸோ இந்த மேகசினை வாங்க, இது சிசாட்டுக்கு, ரைட்டா? ஸோ GSக்கான மெட்டீரியல் சொல்லிட்டேன், சிசாட்கான மெட்டீரியல் சொல்லிட்டேன். சார் தயவுசெய்து இன்டரப்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஃபுல்லாக பேசிடுறேன், அதுக்கப்புறம் கேள்விகள் கேளுங்க, நான் சொல்கிறேன், சரியா? ஓகே. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த முதல்வன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அது கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குது, AACSCC வெப்சைட்டில் இருக்குது. அதை கோத்ரூ பண்ணுங்கள். கடந்த 2-3 வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் எடுத்து கோத்ரூ பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணுங்கள்.
ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் இல்லையா, 8 மணி நேரத்தை எப்படி பிளான் பண்ணுங்க. 8 மணி நேரத்தில் 6 மணி நேரம் நீங்கள் படிப்புக்குன்னு ஒதுக்குங்க. ஃபுல்லாக படிப்புக்கு நீங்கள் கம்பைன் பண்ணலாம். ஒரு 3 சப்ஜெக்ட்ஸை கம்பைன் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் இல்லை, ஷார்ட் டைம் ப்ரிப்பரேஷன். 3 சப்ஜெக்ட் இல்லை 4 சப்ஜெக்ட் கூட கம்பைன் பண்ணலாம். 1.5 மணி நேரம் பாலிட்டி, இல்லை 2 மணி நேரம் பாலிட்டி, 1 மணி நேரம் ஹிஸ்ட்ரி, 1 மணி நேரம் ஜியாகிரஃபி, அந்த மாதிரி கம்பைன் பண்ணிடுங்க. அப்படியே ஓட்டுங்க. 3 சப்ஜெக்ட் போதும் ஒரு நாளைக்கு. 4 கம்பைன் பண்ணுவோம்னா 3 கம்பைன் பண்ணுங்க. கடைசி ஒரு 4-5 நாள் இருக்கும்போது 4 கம்பைன் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு 6 மணி நேரம் போயிடும். 1 மணி நேரம் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். மிஸ்டர் ஹரிஹரன் ப்ளீஸ் பி பேஷண்ட். நான் எல்லாமே சொல்கிறேன். சிசாட்டுக்கு இப்போ தான் சார் நான் சொன்னேன். சிசாட் பெரிய புக் இருக்குது. அது ஒட்டுமொத்தமாக ஐஏஎஸ் எக்ஸாம் 1 வருஷம் ப்ரிப்பரேஷனுக்கு வாங்கணும். அது சிசாட் ப்ரிப்பரேஷன் கைடன்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், சேனலில் இருக்குது பாருங்கள். இப்போ 12 நாள் தான் இருக்குது. அதுக்கு இந்த புக்கில் இருந்து படிக்கக்கூடாது, நேரம் பத்தாது. அதனால் பேங்கிங் எக்ஸாம் இருக்குல்ல, ஐபிபிஎஸ், அதுக்காக நமக்கு பார்த்தீங்கன்னா மேகசின் வரும், மந்த்லி மேகசின். எப்படி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கு வருதோ அதே மாதிரி வரும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். நிறைய கம்பெனி, அதாவது நிறைய அகாடமிஸ் அந்த மேகசினை கொண்டு வருவாங்க. கிரானிக்கல், காம்படிஷன் ரிவ்யூ, அவங்கெல்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ நிறைய அகாடமிஸ் வந்துருச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டெப்ஸோட ஃபார்முலாவோட சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேகசினை வாங்கி இந்த குறைஞ்ச காலகட்டத்தில் படிக்க சொல்கிறேன், சரியா? ஓகே, 6 hours ஸ்டடிங் ஃபார் ஜிஎஸ், 1 hour சால்விங் ப்ரீவியஸ் இயர் கொஷின். மெயினாக நான் முதல்வன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுங்க. ரெண்டாவது டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் இருக்கு இல்லையா, கடந்த 2 குரூப் 1 எக்ஸாமுடைய ப்ரிலிம்ஸ் கேள்வி எடுத்து சால்வ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா அதுலேருந்து ஒரு சில கேள்வி டேரெக்டாக வரலாம், சிமிலராக வரலாம், இல்லை அந்த பேட்டர்னில் வரலாம். இதை பண்ணுங்க. டெய்லி 1 hour, ½ hour என்ன பண்ணுங்க, நான் முதல்வன் லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஒரு 20 நிமிஷம் வந்து மற்ற இதை எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் வந்து குரூப் 1 கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க. உங்கள் இஷ்டம் தான், அப்படியே மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். 1 hour என்ன பண்ணுங்கன்னா சிசாட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த மேகசின் வாங்க சொன்னேன் இல்லையா, அந்த மேகசினை வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டாபிக் வைஸ் பண்ணுங்க. எழுதி பார்க்கணும், சால்வ் பண்ணணும். பேப்பர் எடுத்து பேனா எடுத்து சால்வ் பண்ணணும். அப்படியே பார்த்தா யூஸ் இருக்காது. இதை பண்ணுங்க. ஓகேவா? அதே போல் சிசாட் பொறுத்த வரைக்கும் அந்த மேகசின்லேயே அந்த கேள்விகளை சால்வ் பண்ணுறதே நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராக்டிஸை கொடுத்துரும். இதை தனியாக நீங்கள் சால்வ் பண்ண வேணாம். இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் வரக்கூடிய சிசாட் கேள்விகள் யூபிஎஸ்சி அளவுக்கு டஃப்பாக இருக்காது. அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈஸிங்கிறது அப்படியே போய் எழுத முடியாது. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். விக்னேஷ், சோஷியாலஜி ஆப்ஷன் நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். சேனலில் பாருங்கள், அதில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ரிசோர்ஸஸ்ங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இது இல்லாமல் ஹிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணணும்னா செலக்டிவாக ஒரு புக்கில் இருந்து நான் சொல்கிற ஏரியாஸை மட்டும் குயிக்காக படிச்சிருங்க. ஸ்பெக்ட்ரம் புக் ஃபார் மிஸ்டர் விக்னேஷ். சோஷியாலஜி ஆப்ஷனில் இதை டிஸ்கஸ் பண்ணல, நம்ம அதுக்கான லைவ் செஷன் இது கிடையாது. இது நான் முதல்வன் ஸ்கீம்னுடைய ப்ரிப்பரேஷனுக்கான கைடன்ஸை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதை இப்போ நம்ம இதில் பேச முடியாது, அப்புறம் நான் பேசுகிறேன். ஓகே, சிசாட் பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக என்ன சொன்னேன்? லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? யாராவது ஒருத்தங்க ரிக்ளெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்பெக்ட்ரம் புக். தேங்க்யூ. இந்த ஸ்பெக்ட்ரம் புக்கை எடுத்து நான் சொல்கிற ஏரியாஸை மட்டும் குயிக்காக படிச்சிருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணால் முடிச்சிடலாம். ஒரு 6 நாளில் முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சோஷியல் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ். இதை ரொம்ப கிறிஸ்பாக அழகாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிற எல்லாத்தையுமே அப்படியே ஆக்சுவல் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் பண்ணலாம். இந்த புக் வந்து பெரிய புக், ஒரு 400 பேஜ் இருக்கும். இதை எல்லாமே வாங்கி படிப்பாங்க இந்தியாவில். ஆனால் இதை செலக்டிவாக படித்தா போதும். சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட் படிக்கணும். பிரம்மோ சமாஜ், ஆரிய சமாஜ், தர்ம சபா, இதெல்லாம் படிக்கணும். என்ன பார்க்கணுன்னா அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன, அதை பார்த்துருங்க. உதாரணத்துக்கு கேஸ்ட் அபாலிஷன், ஈக்குவாலிட்டி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, விடோ ரீமேரேஜ், அபாலிஷன் ஆஃப் சதி, எம்பவர்மெண்ட் ஆஃப் கேர்ள் சைல்டு, இதெல்லாம் தான் மெயினாக இருக்கும். இதுக்குள்ளே தான் சுற்றி வரும். இதை பாருங்கள். அதுக்கப்புறம் விக்னேஷ், நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோஷியாலஜி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான நேரம் இல்லைங்க, அப்புறம் பண்ணலாம். ப்ளீஸ் கமெண்ட்ஸ் போடாதீங்க. சோஷியாலஜி ஆப்ஷனை பற்றி டீட்டெயில்டாக சேனலில் கொடுத்துருக்கேன், வீடியோ வரைக்கும் தயவுசெய்து பாருங்கள் சார். ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ. ஸ்டாப் பண்ணுங்க கமெண்ட்ஸை, அந்த வீடியோ பாருங்கள்.
இங்கே பாருங்கள் மிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்படியே ஃப்ளோ மிஸ் ஆகுது பாருங்கள். சரி, அடுத்தது ஸ்பெக்ட்ரம் புக்கில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன்ஸ், இதை குயிக்காக பார்த்துருங்க. 1885 ஆரம்பிச்சு 1885 ஆரம்பிச்சு அப்படியே பார்த்துருங்க. கேள்விகள் எப்படி வரலாம்னா, ஃபஸ்ட்டு விமன் லீடர், ஃபஸ்ட்டு முஸ்லீம் லீடர், ஃபஸ்ட்டு ஃபாரின் லீடர், இந்த மாதிரி வரும். இதை மெயினாக பாருங்கள். வருஷத்தை பார்த்துருங்க, வருஷத்தை மனப்பாடம் பண்ணிவிடுங்க, அந்த பிளேஸை மனப்பாடம் பண்ணிவிடுங்க, எந்த பிளேஸில் நடந்தது அதை பாருங்கள். ப்ரிசைட் பண்ண லீடர் யார் அதை பார்த்துருங்க. உதாரணத்துக்கு காந்தி பார்த்தீங்கன்னா 1924 பெல்காம் செஷனாக அவர் ப்ரிசைட் பண்ணியிருப்பார். காந்தி லீடர், பிளேஸ் பெல்காம், இயர் 1924, அந்த மாதிரி பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக எந்த லீடர்ஸை மெயினாக பார்க்கணுன்னா, காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், சரோஜினி நாயுடு, ஆனி பெசன்ட், வில்லியம் வெடர்பன், பத்ருதீன் தயப்ஜி, இவங்களெலாம் பார்த்துருங்க. எந்த வருஷம் எந்த செஷன் பாருங்கள். அடுத்தது important governor general and viceroys and their impact on India. நிறைய கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சில விஷயத்தை இந்தியாவுக்கு பாசிட்டிவாக பண்ணியிருக்காங்க, அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை டெட்ரிமெண்டலாகவும் பண்ணியிருக்காங்க. இதில் செலக்டிவான முக்கியமான வைஸ்ராய்ஸ் கவர்னர் ஜெனரலுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்துருங்க. மெயினாக டல்ஹௌசி, லிட்டன், ரிப்பன், வில்லியம் பென்டிக், இவங்களை பார்த்துருங்க. வில்லியம் பென்டிக் மெயின்லி நோன் ஃபார் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். டல்ஹௌசி அவர் எதை மெயினாக டெவலப் பண்ணார்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணார். லிட்டனோ ரிப்பனோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணாங்க. ஒரு சில பேர் ரொம்ப வில்லனாகவே இருப்பாங்க. லார்டு கர்சன் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், இதை பார்த்துருங்க. அடுத்தது இந்த புக்கில் முக்கியமான பிரிட்டிஷ் ஏரா லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கும், பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். இதை மெயினாக நீங்கள் இந்த புக்கில் கவர் பண்ணிடுங்க. பிட்ஸ் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909, மின்டோ மார்லி, 1919 ஆக்ட், மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ், 1935 ஆக்ட், இதெல்லாம் பார்த்துருங்க. அந்த ஆக்ட் எந்த வருஷம், அதில் கூட முக்கியமான அம்சங்கள் என்ன, இதை பார்த்தா போதும். உதாரணத்துக்கு 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து ஃபெடரலிசம் பற்றி பேசியிருக்கோம், டிவிஷன் ஆஃப் பவர் பற்றி பேசியிருக்கோம், ரோல் ஆஃப் கவர்னர் பற்றி பேசியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்க, போதும். அடுத்தது இதே புக்கில் பிரிட்டிஷ் ஏரா எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ், இதையும் பார்த்துருங்க. மொக்காலேஸ் ஆக்ட், சார்ஜன்ட் பிளான் ஆஃப் எஜுகேஷன், ஹார்டாக் கம்யூனிட்டி, இதெல்லாம் இருக்கும். அப்படியே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த டாபிக் உள்ளே போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்படியே கண்டினியூஸாக வரும். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்தது இந்த புக்கில் வேற என்ன முக்கியமானது சொல்லிட்டேன். இதை தாண்டி இந்த புக்கில் வார்ஸ் பார்த்துருங்க. கொலோனியல் பீரியடில் ஃபைட் பண்ண வார்ஸ், ஆங்கிலோ மராத்தா வார், ஆங்கிலோ சீக் வார், எந்த வருஷம் யார் சண்டை போட்டால் ரிசல்ட் என்ன, இதை மட்டும் பார்த்துருங்க. ரொம்ப பார்க்க வேணாம், இதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து அந்த ஜிஎஸ் மேனுவல் சொன்னேன் இல்லையா, டாடா மெக்ரா ஹில் ஆர் அரியந்த், அதில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் தர் புக்ஸ் கொடுத்துருப்பாங்க லிஸ்ட். அதில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருப்பாங்க. இதில் கேள்விகள் எதிர்பார்க்கலாம். மெயினாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவருடைய புக்கு பாருங்க, யூபிஎஸ்சியில் இந்த கேள்வி வந்துச்சு இந்த முறை. டாக்டர் அப்துல் கலாமுடைய புக்கு பாருங்க. முக்கியமான லீடர்ஸுடைய முக்கியமான புக்கை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு போயிடுங்க. இதை பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த டாடா மெக்ரா ஹில் ஜிஎஸ் மேனுவலில் பின்பக்கம் நீங்கள் போனீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், WTO, UN, யுனைடெட் நேஷன்ஸ். யூஎன்குள்ள 6 ஆர்கன்ஸ் இருக்கும், அதை குயிக்காக பார்த்துருங்க. UNSC, செக்ரட்டேரியட், ஜெனரல் அசம்பிளி, ஈகோசாக், இதெல்லாம் உள்ளே வரும். ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக UN பார்த்துருங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சில முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டை பார்த்துருங்க. இது ரெகுலராக வரும் எக்ஸாமில். வேர்ல்டு பேங்க், IMF, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், இந்த மாதிரி அமைப்புகள் வந்து ரெகுலராக ரிப்போர்ட்ஸ் கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்ன்றது ஒரு ரிப்போர்ட். இஃப் ஐ எம் கரெக்ட், அது IMF கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ரிகலெக்ட் பண்ண முடியல. அதே போல் வேர்ல்டு பேங்க் ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வருவாங்க. ஸோ முக்கியமான ரிப்போர்ட்ஸை பார்த்துருங்க, இந்த புக்லேயே பார்த்துருங்க. அதை தாண்டி சிம்பிளாக கூகுள் சர்ச் பண்ணி கொஞ்சம் பார்த்துருங்க. வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் என்ன, IMF ரிப்போர்ட் என்ன,
அடுத்தது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமோட ரிப்போர்ட் என்ன, இதை பாருங்க. ஸோ குறைஞ்ச காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் சில முக்கியமான ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன் நான். அடுத்து என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட்ல இந்த புக்ல கிறிஸ்பா கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் என்விரான்மெண்ட்டையும் அதை கவர் பண்ணிடுங்க. என்விரான்மெண்ட்லயே ஓரளவு கேள்விகளை எதிர்பார்க்கலாம். என்விரான்மெண்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுறது இப்போதைக்கு டைம் இல்லை. ஆனால் என்விரான்மெண்ட்டையும் இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் வச்சு பார்த்துருங்க. என்விரான்மெண்ட்ல நீங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கோங்க. கான்செப்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், கிரீன் ஹவுஸ் கேசஸ் அண்ட் குளோபல் வார்மிங், ஈகோசிஸ்டம், அடுத்தது பயோம், அடுத்தது இக்கோலாஜிக்கல் சக்சஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதெல்லாம் மெயினாக பார்த்துருங்க. அவுட்டர் சர்க்கிளில் நீங்க பார்க்க வேண்டியது முக்கியமாக அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் பாருங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட், COP26 மீட்டிங், லேட்டஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்தது, எந்த வருஷம் எந்த பிளேஸ்ல நடந்தது, அதில் எடுக்கப்பட்ட முக்கியமான டிசிஷன்ஸ் அதை பார்த்துருங்க. மெயின்ஸ் எக்ஸாம் நீங்க செப்பரேட்டா கான்டாக்ட் பண்ணுங்க அருண் ஆதித்யா, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். jv.iasteacher@gmail.com எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க நேரா வந்து அண்ணா நகரில் பாருங்க, நான் உங்களை ஃபர்தரா கைட் பண்றேன். கியோட்டோ புரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட், மான்ட்ரியல் புரோட்டோகால், UNFCCC, இதெல்லாம் பார்த்துருங்க, குயிக்காக பார்த்துருங்க. அப்புறம் மீட்டிங் வரும்போது ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வந்து ரியோ டி ஜெனிரோ மீட்டிங் 1992, அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இன்னொரு மீட்டிங் நடக்கும், ஜோஹானஸ்பர்க் நினைக்கிறேன், எக்ஸாக்டா ரீகலெக்ட் பண்ண முடியல, அந்த மீட்டிங்கும் பார்த்துருங்க. அது இல்லாம ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணி இந்த கீவேர்ட்ஸ் வச்சு பாருங்க. என்விரான்மெண்ட் லேட்டஸ்ட் அக்ரிமெண்ட் இந்தியா பாருங்க, இந்தியா ஏதாவது ரீசெண்டா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்துருங்க. அதே போல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்தியாவுக்குள்ள ரீசெண்டா என்விரான்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது பாலிசி லெஜிஸ்லேஷன் வந்துச்சான்னு கூகுள்ல செக் பண்ணிடுங்க. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா படிச்சிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ஃபாலோ ஆயிருக்கும். ஒருவேளை மிஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் கூகுள்ல செலக்டிவா எடுத்துங்க. இந்தியா லேட்டஸ்ட் என்விரான்மெண்டல் லெஜிஸ்லேஷன், இந்தியா லேட்டஸ்ட் என்விரான்மெண்ட் பாலிசி, அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா கிளைமேட் சேஞ்ச் லேட்டஸ்ட் அக்ரிமெண்ட், இந்தியா கிளைமேட் சேஞ்ச் லேட்டஸ்ட் பாலிசி, அந்த மாதிரி கொடுத்துருங்க. அது இல்லாம லேட்டஸ்ட் காப் மீட்டிங் இருக்கு இல்லையா, கிளைமேட் சேஞ்ச் மீட்டிங், அதுல இந்தியா கொடுத்த கமிட்மெண்ட்ஸை பார்த்துருங்க, எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்துருங்க, அதை பார்த்துட்டு போயிடும். இதெல்லாம் நீங்க என்விரான்மெண்ட்ல பார்க்க வேண்டியது. ஆடிபிலிட்டி ஓகேங்களா? இது வரைக்கும் பேசுனது ஓகே இல்லையா? எதுவும் மிஸ் ஆகல இல்லைங்களா? ஆடிபிலிட்டி ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் கடந்த 6 மாசம் மினிமம் ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து நீங்க படிச்சிருங்க. 2 ரிவிஷன் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு சோர்ஸ், ஏதாவது ஒரு ஆன்லைன் மேகசின், ஆன்லைன் காம்பைலேஷன், இதை எடுத்து கடந்த 6 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருங்க. இதுல நீங்க மெயினா அந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாலிட்டி, எக்கனாமி, இங்க வந்து ஹிஸ்டரியும் ஜியோகிராஃபியும் மெயினா வராது. அதுக்கு பதிலாக நீங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பாலிட்டி, எக்கனாமி, இந்த 2 கோர் சப்ஜெக்ட்ஸை மெயினா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது ஹிஸ்டரி ஜியோகிராஃபி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். 4வது சொசைட்டி. சொசைட்டியில் ஆக்சுவலாக நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்கணும்னா கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஸ்கீம்ஸ் ஃபார் உமன், ஸ்கீம்ஸ் ஃபார் சில்ட்ரன், ஸ்கீம்ஸ் ஃபார் ஆதித்யா. நான் உங்களை இமெயில் பண்ண சொன்ன ஆதித்யா, இமெயில் பண்ணுங்க, நம்ம பேசலாம். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருங்க. குறைஞ்சபட்சம் 6 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு போயிடுங்க. டைம் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். ஒரு 9 மாதங்களுக்கான நடப்பு செய்தியை பார்த்துருங்க. குறைஞ்சபட்சம் 6 மாசத்துக்கு நீங்க பார்த்துட்டு போயிருக்கணும்.
அடுத்தது பட்ஜெட் இருக்கு இல்லையா, இந்த வருஷத்துக்கான பட்ஜெட், இதை கோ த்ரூ பண்ணிடணும். பட்ஜெட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் நான் சொல்றேன். லேட்டஸ்டா ஏதாவது ஸ்கீம் இருக்குன்னா அதை கண்டிப்பா பார்த்துடணும், அதை லேர்ன் பண்ணிட்டு போயிடுங்க. இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் இன் திஸ் இயர்ஸ் பட்ஜெட். ரெண்டாவது, ஏதாவது புது டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா, இல்ல டாக்ஸ் ரிஜிம்ல ஏதாவது சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்களா, ஸ்லாப் ஏதாவது மாத்திருக்காங்களா, இல்ல ஏதாவது டாக்ஸே ரிமூவ் பண்ணிருக்காங்களா, இதை பார்த்துருங்க. சிம்பிளா சொல்லணும்னா டாக்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இதை பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. மூணாவது, ட்ரெண்ட் பாருங்க, மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட் பாருங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் உடைய ட்ரெண்ட் என்ன, அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, இதை பார்த்தா போதும். மனப்பாடம் பண்ண வேணாம் எக்ஸாக்ட் ஃபிகர். ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து இந்த மாசம் 4.1 இருக்கும், போன மாசம் 5 இருந்திருக்கலாம், இன்னும் 3 மாசம் கழிச்சு 4.7க்கு வரும். நான் மனப்பாடம் பண்ண வேணாம், ட்ரெண்ட் தெரிஞ்சா போதும். ஃபிஸ்கல் டெபிசிட் இந்தியாவில் குறைஞ்சிட்டு வருதா அதிகமாயிட்டு வருதா, இதை பாருங்க. ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட், ஜிடிபி டெட் ரேஷியோ, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் மெயினா பாருங்க. இதனுடைய ட்ரெண்ட் என்னங்கிறத பாத்துங்க. அது இல்லாமல் முக்கியமானது ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம், இதனுடைய ட்ரெண்ட் என்ன, வேகமா அதிகமா இருந்தா ஸ்லோவா அதிகமா இருந்தான்னு பாருங்க. அடுத்தது இன்டைரக்ட் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ், இதனுடைய ட்ரெண்டை பாத்துருங்க. இன்டைரக்ட் டாக்ஸ் ஆன ஜிஎஸ்டி, அதான் மெயின் இன்டைரக்ட் டாக்ஸ், இதனுடைய கலெக்ஷன் எப்படி இருக்கு, ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ரஃபா பார்த்துட்டு போங்க. ஒரு வருஷம் ரஃபா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்காங்க, ட்ரெண்ட் அதிகமாவதா இல்ல குறையுதா. பட்ஜெட்டை பத்தி தாங்க பேசுறேன், எக்கனாமிக் சர்வேலாம் வேணாம், நீங்க பட்ஜெட்டை படிச்சா போதும். எக்கனாமிக் சர்வேல இருக்கிறது தான் பட்ஜெட்ல இருக்கும், சரிங்களா. இமெயில் ஐடி jv.iasteacher@gmail.com. அடுத்தது அதுக்கு வரேன், இந்த நெகட்டிவ் மார்க்ஸ்க்கு வரேன், அடுத்தது சொல்றேன். வரேன் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் நான் சொல்றேன், தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது நீங்க பட்ஜெட்ல பார்க்க வேண்டியது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரெண்ட் பார்த்துருங்க, எது அதிகமா இருக்குன்னு பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் குறைஞ்சபட்சம் 6 மாசத்துக்கு பார்க்க சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, நெட்ல சொல்றதெல்லாம் பிளைண்டா கேட்க கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மாச கணக்கு இல்ல, 6 மாசம் நான் ப்ராப்பரா ஃபுல்லா படிச்சு ஆக்சுவலா அதுல 2 வருஷத்துக்கான நடப்பு செய்து உள்ள வந்திருக்கும், அப்படிதான் பார்க்கணும். புரியுதா? மெக்கானிக்கலா பார்க்க கூடாது. இன்னைக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், நாளைக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், அப்படி பார்க்க கூடாது. ஒட்டுமொத்தமா நாலேஜ் நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எடுக்கிறேன், சொல்றது புரியுதா? இப்படிதான் பார்க்கணும், ஓகேங்களா? சோ கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டா புரிஞ்சுங்க. சோ ட்ரெண்ட் பாருங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பாத்துருங்க. அடுத்தது அலோகேஷன் டு இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ் பாத்துருங்க. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ், எஜுகேஷன், இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பணம் போகுதுன்னு பாருங்க. ரஃபா பார்த்தா போதும், ரஃபா பார்த்தா போதும். அந்த பட்ஜெட் ஹைலைட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் டிஃபென்ஸ்க்கு அதிகமாக ஒதுக்குதல் நாங்க வந்து ஒதுக்கியிருக்கோம், அக்ரிகல்ச்சருக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு அதுலேயே ஹைலைட்ஸா இருக்கும், அதை பார்த்தா போதும். அந்த ட்ரெண்டை பாருங்க போதும், சரிங்களா? இன்டைரக்ட் டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் கலெக்ஷன்ஸ் அதிகமாயிட்டே போகுது இந்தியாவில். நான் ஜென்ரலா உங்களுக்கே சொல்றேன், நான் ஜிஎஸ்டி தான் கலெக்ஷன் அதிகமா இருக்கு. முகேஷ் கண்ணா, மிஸ்டர் முகேஷ் கண்ணா, மெயின்ஸை பத்தி அப்புறம் பேசலாம் சார். இப்போ நம்ம நான் முதல்வன் எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட்ஜெட்டை மட்டும் படிக்க நான் சொல்லியிருக்கேன். எக்கனாமிக் சர்வே படிக்க நேரம் இல்லை, எக்கனாமிக் சர்வேல இருக்கிறது தான் பட்ஜெட்ல இருக்கும், சரிங்களா? ஃபைனலைஸ் ஆகி பட்ஜெட்ல இருக்கும், இதை நம்ம செப்பரேட்டா பேசலாம். நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நம்ம பேசலாம். ஸோ இதெல்லாம் நீங்க பட்ஜெட்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அடுத்தது பாலிட்டியில முக்கியமான எக்ஸ்பெக்டட் டாபிக் சொல்றேன், குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. பாலிட்டியில அதிகமாக கேள்விகள் எதிர்பார்க்கலாம், ஸ்ட்ரைக் ரேட் அதிகம், நான் ஏற்கனவே சொன்னது போல. ஸோ மேக்ஸிமம் பாலிட்டியை கவர் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும். குயிக்கா நோட் பண்ணுங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்க 12 ஸ்கெடியூல மனப்பாடம் பண்ணிடுங்க. எந்த ஸ்கெடியூல் எதுக்கு அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 10 பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் மனப்பாடம் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும், பார்ட் 4ல டிபிஎஸ்சி வரும், 5Aல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 10 பார்ட்ஸ், அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 7 பார்ட்ஸ் பார்த்துருங்க. 7 பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எது எங்க இருக்கு. அதே போல எல்லா 12 ஸ்கெடியூலையும் பார்த்துருங்க, எது என்ன சொல்லுது அதை பார்த்துருங்க, ஓகேங்களா? எல்லா ஆர்டிகல்ஸையும் மனப்பாடம் அவசியம் கிடையாது. அந்தந்த டாபிக்கை படிக்கும் போது அந்த ஆர்டிகல் ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும். அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, டியூட்டிஸ், மூணுத்தையும் ஒரு செட்டாக படிச்சிருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடுத்தது
இந்தியன் பார்லிமெண்ட் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்தியன் பார்லிமெண்ட். அடுத்தது ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஒரு செட்டா படிச்சிருங்க. ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியரி. அடுத்தது ஃபெடரலிசம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அது ஒரு செட்டா படிக்கணும். ஏன் செட் சொல்றேன்னா ரெண்டும் இன்டர் ரிலேட்டடா இருக்கும். ஒரு கோர்வையா படிக்கலாம், கிராஸ் கம்பேர் பண்ணலாம். ஸோ குறைஞ்ச காலகட்டத்தில் இதெல்லாம் கவர் பண்ணிடுங்க. அடுத்தது ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் இதை கவர் பண்ணுங்க. இது ஸ்பெசிபிக் டாபிக். ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் கட்சி தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் அதை பாருங்க. அடுத்தது நான் சொல்ற இந்த முக்கியமான கமிஷன்ஸை படிச்சிருங்க. மெயினா எலெக்ஷன் கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன் இது ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. செட்டா படிங்க. எலெக்ஷன் கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன். அது இல்லாமல் சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அடுத்தது யூபிஎஸ்சி ஒரு செட்டா கவர் பண்ணிடுங்க. இதுதான் செட். இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் சொல்றேன். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு அதிகம். 42nd அமெண்ட்மெண்ட்டையும் 44th அமெண்ட்மெண்ட்டையும் பார்த்துருங்க. இதனுடைய முக்கியத்துவம் என்ன பார்த்துருங்க. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன். இதெல்லாம் டிப்ஸாக கொடுக்குறேன். நான் இப்போ டிப்ஸ் ஷார்ட்கட்லாம் தரமாட்டேன். 12 நாள் இருக்கிறதுனால இதுக்கு மட்டும் தரேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னுக்காக தரேன். 42nd 44th 42nd அமெண்ட்மெண்ட்டை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. 42nd அமெண்ட்மெண்ட். அடுத்து கேசவானந்த பாரதி கேஸ், மினர்வா மில்ஸ் கேஸ், எஸ்ஆர் பொம்மை கேஸ் 3 முக்கியமான சுப்ரீம் கோர்ட் கேஸ். இது எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்துருங்க. கேசவானந்த பாரதி இது எதை பற்றி சொல்லணும்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி சொல்லும், பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லும். கேசவானந்த பாரதி கேஸ். எக்ஸ்கியூஸ் மீ. மினர்வா மில்ஸ் கேஸ் வந்து கேசவானந்த பாரதி கேஸுடைய கண்டினியூஷன். எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்து ஃபெடரலிசம்கான கேஸ். அது இந்த பிரசிடென்ட் ரூலை பற்றி சொல்லும். மெயினாக பிரசிடென்ட் ரூலை காரணம் இல்லாமல் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், பூஞ்சி கமிஷன், சர்க்காரியா கமிஷன் 3னுடைய ரெக்கமெண்டேஷன் சம்மரி மட்டும் பார்த்துருங்க. பிரீஃபா பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் ஏஆர்சி, சர்க்காரியா, பூஞ்சி கமிஷன். பூஞ்சி கமிஷனும் சர்க்காரியா கமிஷனும் லட்சுமிகாந்த் புக்லேயே இருக்கும். குயிக்கா முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அடுத்து இதெல்லாம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்றது, டிப்ஸாக தரேன். ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா. 15th ஃபைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பார்த்துருங்க. 15th ஃபைனான்ஸ் கமிஷன். நான் சொல்ற எல்லாத்தையும் எல்லாரும் நோட் பண்றீங்க நான் நம்புறேன். எதையும் மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. அடுத்தது லேட்டஸ்ட் லா கமிஷன். லேட்டஸ்ட் லா கமிஷனோட நம்பர் என்ன? நம்பர் எத்தனாவது நம்பர்? 21 22 பார்த்துருங்க. லேட்டஸ்ட் லா கமிஷனோட சீஃப் யார் அதை பார்த்துருங்க. சீஃப். அடுத்தது ஜியோகிரபி பார்த்துடலாமா? அது இல்லாமல் சார் பாலிட்டியில் இதை பார்த்துருங்க. இந்த லட்சுமிகாந்த் புக் பின்பக்கம் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ்னு இருக்கும். இந்த கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரிஸில் யார் முதல்ல வரா அதிகாரத்தை வச்சு ரெக்கக்னிஷனை வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அதிகாரத்தை வச்சு இல்லை, ரெக்கக்னிஷனை வச்சு ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் பிஎம், அந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் 7 ரேங்க்ஸை பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் 7 ரேங்க் பார்த்துருங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கேள்வியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இந்த ஏரியாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒட்டுமொத்தமாக படிக்கிறதுல இதுல அதிகமாக கவனம் செலுத்துங்கன்னு சொல்றேன். கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால தான் இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் சம்பந்தமா முக்கியமான ஆக்டர்ஸ் பாருங்க. ஹெஸ்புல்லா, ஹமாஸ். யார் அவ்வளவுதான். ஹெஸ்புல்லா வரும், ஹமாஸ் வரும். 2 பேரும் பாலஸ்தீன் சார்பா இஸ்ரேல் எடுத்து சண்டை போடுறாங்க. ஹெஸ்புல்லா, ஹமாஸ். ஜெருசலேம் இஸ் கண்டெஸ்டட் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன். ஜெருசலேம்ல ஒரு பிளேஸ் இருக்கு, அல் அக்ஸா மாஸ்க்னு சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேள்விகளாக வரலாம். அல்லாம இஸ்ரேல் ஆக்குபை பண்ணி வச்சிருக்க ஒரு முக்கியமான பகுதி சிரியாவில் இருக்கு, கோலன் ஹைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. கோலன் ஹைட்ஸ். இதெல்லாம் இன்டர்நேஷனல் ரிலேஷன் கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம். த அபோவ் ரீஜன் இஸ் ரிலேட்டட் டு ஏபிசின்னு கொடுத்து இஸ்ரேல், பாலஸ்டைன், யுக்ரைன், ரஷ்யா அப்படி வரும். அந்த மாதிரி கேள்விகள் வரும். யுக்ரைன் ரஷ்யா வார் சம்பந்தமா ரீசெண்டா வந்த பிளேசஸை கொஞ்சம் பார்த்துருங்க. கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துருங்க. ஜஃபோரிச்சியா நியூக்ளியர் பிளான்ட்ங்கிறது ஒரு ஏரியா. கர்ஸ்க்னு ஒரு ஏரியா இருக்கு பாருங்க, KURSK. அதை நோட் பண்ணுங்க, கர்ஸ்க். அது இல்லாம யுக்ரைன்ல டொனட்ஸ்க்ன்ற பெரிய பகுதியை ரஷ்யா ஆக்கிரமிப்பு பண்ண நினைக்குது. ஆல்ரெடி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. டோனட்ஸ்க், DONETSK, டோனட்ஸ்க். எல்லாரும் நோட் பண்றீங்களா? கொஞ்சம் அக்னாலேஜ் பண்ணுங்க. நான் சொல்றது தெளிவா கேக்குதா? எல்லாரும் நோட் பண்றீங்களா? நோட் பண்றீங்களா இல்லையான்றது சொல்லுங்க.
எல்லாரும் நோட் பண்றீங்களா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து இந்தியாவுடைய நெய்பர்ஹுட்ல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இப்போ பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு. நோட் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இஸ் அஃபெக்டட் பை பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டின்னு கேட்கலாம். பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு. இன்ட்ரீம் கவர்மெண்ட் இப்போ இருக்கு, தற்காலிக அரசு இருக்கு. அதை இப்போ யார் ஹெட்டா போட்டிருக்காங்கன்னா, அங்கே ஒரு எக்கானமிஸ்ட் இருந்தார், நோபல் பிரைஸ் லாரட் முகமது யூனஸ். அவர் பேர் ஞாபகம் வச்சுங்க, முகமது யூனஸ். யூனஸ் ஞாபகம் வச்சுங்க, பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலர் வக்கார் யூனஸ் மாதிரி அந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும், முகமது யூனஸ். அடுத்து இந்தியாவுடைய அண்டை நாடுனா மியான்மர். இங்க வந்து மிலிட்ரி ஆட்சி இருக்கு, 2 வருஷமா மிலிட்ரி ஆட்சி இருக்கு. அதை நோட் பண்ணிடுங்க. அடுத்து இந்தியாவுடைய அண்டை நாடான மால்டீவ்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு சர்ச்சை இருக்கு. அது என்னன்னா, இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியான ப்ரோக்ரசிவ் பார்ட்டி அவங்க இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்க. அதை மைண்ட்ல வச்சுங்க போதும். ரொம்ப எல்லாம் உள்ள போனா பிரீஃபா மைண்ட்ல வாங்க, எது என்ன நடக்குது பிரீஃபா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ப்ரோக்ரசிவ் பார்ட்டி ரீசெண்டா ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க, இந்தியா அவுட் கேம்பெயின். இந்தியாவே வெளியே போன ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. இது காரணம் என்னன்னா, ஒரு சில நாடுகள்ல சில பேர், எல்லாரும் கிடையாது, சில பேர் சில கட்சிகள் இந்தியாவை ஒரு ஏகாதிபத்திய சக்தியா பாக்குறாங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து சாகர் இனிஷியேட்டிவ். குயிக்கா நோட் பண்ணுங்க. சாகர் இனிஷியேட்டிவ் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி சாகர் இனிஷியேட்டிவ். இந்தியன் ஓஷனை சுத்தி நாடுகள் இருக்கா, ஏசியா இருக்கு, ஆப்பிரிக்கா இருக்கு. இதுல பல நாடுகள் இந்தியாவோடு சேர்ந்து இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனை ஒரு சேஃபான, அதாவது பாதுகாப்பான, ஒரு நிலைத்தன்மை வாய்ந்த, அதே நேரத்தில் ஒரு அமைதியான வளர்ச்சி பகுதியாக மாற்றணும்னு வேலை செய்கிறாங்க. இதுதான் சாகர் இனிஷியேட்டிவ். அடுத்தது குவாட் அலையன்ஸ். குவாட் அலையன்ஸ்ன்றது பெரிய பகுதியான இந்தோ பசிபிக், இதில் இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ், 4 நாடுகள் இடையான கூட்டணி, இந்தியா, யுஎஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான். அடுத்தது ஆக்கஸ் அலையன்ஸ் ஒன்று இருக்கு, இதே இந்தோ பசிபிக் ரீஜன்ல. அதில் 3 பேர் யார் கூட்டாளிகள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா. அதை நோட் பண்ணிடுங்க. அடுத்தது எல்லாரும் நோட் பண்றீங்கன்னு நம்புறேன், எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஐஎம்இசின்னு ஒரு புது காரிடார் வந்திருக்கு, அதை நோட் பண்ணுங்க. கேள்வி எதிர்பார்க்கலாம். ஐஎம்இசி இது ஒரு எக்கனாமிக் காரிடார் சார். இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் காரிடார். இந்தியாவில் ஆரம்பிச்சு அப்படியே மிடில் ஈஸ்ட் வழியா யூரோப் வரைக்கும் போகக்கூடிய ஒரு எக்கனாமிக் நெட்வொர்க், இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ப்ராஜெக்ட் தான் ஐஎம்இசி. எப்படி சைனா பிஆர்ஐ ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்களோ அதே போல இது ஒரு புது ப்ராஜெக்ட் ஐஎம்இசி. இந்த ஐஎம்இசிங்கிறது இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் கீழே வருது. அது பேர் பார்த்தீங்கன்னா பிஜிஐஐ. நோட் பண்ணிடுங்க, பிஜிஐஐ. இந்த பிஜிஐஐ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா G7 நாடுகள், அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே எல்லாம் இருக்காங்க இல்லையா, வளர்ந்த நாடுகள். அவங்களுடைய அமைப்பு G7. அவங்க ஆரம்பிச்சது தான் பிஜிஐஐ. அது கீழே வர ஒரு ப்ராஜெக்ட் தான் ஐஎம்இசி. எப்படி சைனாவுடைய பிஆர்ஏ ப்ராஜெக்ட் கீழே சிபிஇசி காரிடார் வருதோ, அதே போல பிஜிஐஐ கீழே ஐஎம்இசி வருதுங்க. ஆமா, மற்ற காரிடார் ஏதாவது இருந்தாலும் பார்த்துருங்க. நீங்க 6 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாலே இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் இப்போ மிலிட்ரி ரூல் இருக்கு. முக்கியமான நாடுகள் பார்த்தீங்கன்னா நீஜர், பர்கினோ ஃபாசோ, மாலி, சூடான், இங்கெல்லாம் மிலிட்ரி ரூல் இருக்கு. இந்த பகுதியை சஹல்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்க, சஹல் சஹல் சஹல். ஆப்பிரிக்கா இருக்குல்ல, ஆப்பிரிக்காவில் வரையிடம் பாருங்க. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இந்த பகுதி சஹாரா பாலைவனம். அதுக்கு அப்படியே கீழே ஒரு பகுதி இருக்கும், இதுதான் சஹல். உலகத்திலே ரொம்ப பின்தங்கிய பகுதி இதுதான். தற்போதைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பயங்கரவாதம் இருக்கு, பாவர்ட்டி இருக்கு, பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் மிலிட்ரி ரூலே வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு மியான்மரில் மிலிட்ரி ரூல் இருக்கு, சஹலில் நிறைய நாடுகளில் மிலிட்ரி ரூல் இருக்கு. புரியுதுங்களா? ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் அப்படின்ற ஒரு அமைப்பு, நான் ஸ்டேட் ஆக்டர், பயங்கரவாத அமைப்பு, அடிப்படைவாத அமைப்பு, அவங்க ஆட்சி பண்றாங்க. ஸோ தாலிபான்றதை மைண்ட்ல வச்சுங்க. அடுத்து ஸ்ரீலங்கா அண்டை நாடு. இதுல ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க 13th அமெண்ட்மெண்ட் அப்படின்ற கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி எதிர்கட்சிகள்லாம் கேட்கறாங்க. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் 1987 ஒரு ஒப்பந்தம் போட்டோம் அமைதிக்காக. 1987 இண்டோ ஸ்ரீலங்கா அக்கார்டுன்னு சொல்லுவாங்க.
அந்த ஒப்பந்தத்துக்கு கீழே ஸ்ரீலங்கா அதனுடைய கான்ஸ்டியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துச்சு. அதுதான் 13th அமெண்ட்மெண்ட். 13th அமெண்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காக்குள்ள மாகாணங்கள் இருக்குல்ல, ப்ரொவின்சஸ், அந்த மாகாணங்களுக்கு எல்லாருக்கும் அதிகமாக உரிமை தரணும், அதிகாரத்தை பகிரணும். இதுதான் அந்த 13th அமெண்ட்மெண்ட். இதை முக்கியமாக டிமாண்ட் பண்ண ஒரு இனக்கூறு யாருன்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் பண்ணாங்க. மற்றவங்களும் டிமாண்ட் பண்ணாங்க. ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்கு தான் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இன்னைக்கு தேதியில இந்த 13th அமெண்ட்மெண்ட்டை ஃபுல்லாக அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இது ஸ்ரீலங்காவில் ஓடிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு. முக்கியமானதெல்லாம் நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. வேற என்ன இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல ஈரான் நியூக்ளியர் டீல். ஈரான் நியூக்ளியர் டீல்ங்கிறது ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் P5+1 பிளஸ் EU, 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் UNSC, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், UK பிளஸ் ஜெர்மனி. இவங்க தான் P5+1. இவங்களும் யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லையா, இவங்க ஒரு பக்கம், ஈரான் இன்னொரு பக்கம். இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதுதான் இந்த ஈரான் நியூக்ளியர் டீல். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறாங்க. அது இந்த நாடுகளுக்கு பிடிக்கல, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு பிடிக்கல, சர்ச்சை இருக்கு. இதனால ஈரான் மேலே இந்த மேற்கத்திய நாடுகள் சாங்ஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், ஒரு பனிஷ்மெண்ட். ஸோ இதுதான் நிலை. இதிலிருந்து மீண்டு வந்து இந்த பிரச்சனை தீர்க்கணுன்றதுக்காக போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தம் தான் ஈரான் நியூக்ளியர் டீல். இதோட அஃபிஷியல் நேம் வந்து JCPOA. நோட் பண்ணிடுங்க, JCPOA. சரிங்களா? அடுத்து, இந்தியா இந்த நாடுகளோட ஃபியூச்சர்ல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண நினைக்குது. இதை கேள்வியா வரலாம். வெஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா GCC, கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், இந்த அமைப்போட சைன் பண்ண நினைக்கிறோம். ரெண்டாவது இஸ்ரேலோட சைன் பண்ண நினைக்கிறோம். இதை நோட் பண்ணிடுங்க. இஸ்ரேல் GCC சைன் பண்றதுக்கான நோக்கத்தில் இருக்கும். ஆனா ரீசெண்டா UAE-ஓட ஆல்ரெடி சைன் பண்ணிட்டோம். இதை நோட் பண்ணிடுங்க. ஆப்பிரிக்கால மொரீஷியஸோட ரீசெண்டா சைன் பண்ணோம். அதை நோட் பண்ணிடுங்க. மேற்கத்திய நாடுகள்னு வரும்போது ஆஸ்திரேலியா, UK, EU இந்த நாடுகளோட சைன் பண்ண முயற்சி பண்றோம். யூரோப்பியன் யூனியன் ஆர்கனைசேஷன், ஆஸ்திரேலியா மேற்கத்திய நாடு, ஜியோகிராஃபியில மேற்கத்திய இல்லை, எக்கனாமி வச்சு பார்க்கும்போது மேற்கத்திய நாடு. அடுத்தது UK. இதுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். ஆனா பெர்மனன்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல. ஃபியூச்சர்ல பெர்மனன்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறோம். சரி, அடுத்து வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? ஜியோகிராஃபியில இந்த டாபிக்ஸ்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிளேட் டெக்டானிக்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிடுங்க. பிளேட் டெக்டானிக்ஸ், பிளேட் பவுண்டரி, முக்கியமான பிளேட்ஸ் எது, 3 இம்பார்ட்டன்ட் பிளேட் பவுண்டரிஸ் இந்த வேர்ல்டு, அதை பார்த்துருங்க. சர்க்கம் பசிபிக் பெல்ட், மிட் கான்டினென்டல் பவுண்டரி, அடுத்தது மிட் ஓஷியானிக் பவுண்டரி. இதை பார்த்துடணும். ஸோ பிளேட் டெக்டானிக்ஸ், பிசிக்கல் ஜியோகிராஃபியில் பிளேட் டெக்டானிக்ஸ் ரொம்ப முக்கியம். அதை பாருங்க. பிளேட் டெக்டானிக்ஸோட சேர்ந்து எர்த்குவேக்கும் வால்கனோவும் வந்துடும். இந்த கான்செப்ட்ஸும் பார்த்துருங்க. அடுத்த முக்கியமான கான்செப்ட் வந்து ஓஷனோகிராஃபி. இதுல மெயினா நீங்க கவர் பண்ண வேண்டியது எல்லாமே நான் சொன்ன புக்ல கவர் பண்ணிடுங்க. அந்த டாடா மெக்ரா ஹில் புக்ல கவர் பண்ணிடுங்க, மேனுவல் கவர் பண்ணிடுங்க. ஓஷனோகிராஃபில நீங்க படிக்க வேண்டியது ஓஷன் கரண்ட், ஓஷன் டைடு, இது ரெண்டுத்தையும் நல்லா கவர் பண்ணிடுங்க. இதை நம்ம கேள்வியில் எதிர்பார்க்கலாம். செப்பாங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அவ்வளோதான். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. செப்பா, செக்கா அப்படி இருக்கு. செப்பாங்கிறது ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட், வேற ஒன்றும் இல்லை. ஜப்பான், சவுத் கொரியாவோடலாம் ஏற்கனவே சைன் பண்ணிட்டோம். செப்பா, செக்காலாம் சைன் பண்ணியிருப்போம். ஆசியானுடைய ஒரு FTA சைன் பண்ணிட்டோம். ஆசியான், ஸ்ரீலங்கா, ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகளோட ஏற்கனவே சைன் பண்ணிட்டோம். மூன்றாவதா ஓஷனோகிராஃபியில ஓஷானிக் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் பார்த்துருங்க. கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப், அப்புறம் மிட் ஓஷனிக் ட்ரென்ச், டீப், இதெல்லாம் பார்த்துருங்க. ஓஷனோகிராஃபில தான் சொல்றேன். ஓஷன் டைடு, ஓஷன் கரண்ட், ஓஷனிக் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், 3 முக்கியமான டாபிக். அதை பார்த்துட்டு போயிடுங்க. அடுத்த முக்கியமான டாபிக் ஜியோகிராஃபியில அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டிய டாபிக் வந்து டிராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேட் சைக்ளோன் பார்த்துருங்க. இந்தியன் மான்சூன் பார்த்துருங்க.
எல் நீனோங்கிற கான்செப்ட் அதை படிச்சிருங்க. எல் நீனோ இதெல்லாம் கேள்விகளை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், வாய்ப்புகள் அதிகம். எல் நீனோ அல்லாம வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பார்த்துருங்க. இது ஒரு விண்டு, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம் இந்தியாவுக்குள்ள மான்சூனோட சேர்த்து நீங்க பார்க்க வேண்டிய விண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல் பைஷாகி. இதெல்லாம் லோக்கல் வெதர் பேட்டர்ன்ஸ். கல் பைஷாகி, செரி பிளாசம்ங்கிறது சம்மர் சீசன்ல இந்தியாவில் இருக்க ஒரு சில பிளேசஸ்ல நமக்கு மழை வரும், மெயினா சவுத் இந்தியாவில். இது இந்த கான்செப்ட் தான் செரி பிளாசம். அதே போல இந்த சம்மர் சீசன் இந்த பீரியட்ல ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அசாம், வெஸ்ட் பெங்கால்லாம் வேகமா காத்து வீசும். அது பேர் கல் பைஷாகின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அதே போல நார்வெஸ்டர்னு ஒரு விண்ட் இருக்கு, அதையும் பார்த்துருங்க. நார்வெஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க ஜியோகிரபியில மெயினா பார்க்கறது. அப்படியே யூபிஎஸ்சி சிலபஸ் தான். ஆனால் கேள்விகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது, நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்காது. ஆனால் இந்த முறை கேள்வி நம்பரை குறைச்சிருக்காங்க. 150லேருந்து 100க்கு வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் அதிகம் போவோம். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ப்ராபப்ளி 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு கேள்விகள் வரலாம், ஒரு சில கேள்விகள் இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் அதிகமாக்குவாங்க. பேனிக் ஆகாதீங்க, எப்பயுமே பொறுமையாக அட்டன் பண்ணுங்க. சரி, அடுத்தது எக்ஸிகியூஷன் பார்த்துருவோமா? 1 மணி நேரம் ஆயிடுச்சு, எக்ஸிகியூஷன் பார்த்துடலாம். சரி, இப்போ ஆக்சுவல் எக்ஸாமினேஷனை நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். ஓகே, நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? 2 மணி நேரம் இருக்கு இல்லையா? 2 மணி நேரத்துல 100 கேள்வி. சரி, எப்படி அணுகணும்னா, நீங்க எந்த கேள்விகள் உங்களுக்கு சுத்தமா தெரியலையோ, நாலேஜ் இல்லையோ, கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையோ, அந்த கேள்வியை அப்படியே விட்டுருங்க, கை வைக்காதீங்க. ஆக்சுவல் யூபிஎஸ்சியினுடைய எக்ஸிகியூஷனுமே இதுதான், அதுதான் இதுக்கும். சுத்தமா தெரியவே இல்லைன்னா அதை சாபுத்திரி போட்டுக்கிட்டோ இல்லை கெஸ் பண்ணிட்டோலாம் இருக்கக்கூடாது, அப்படியே விட்டுருணும். ஏன்னா இதை போய் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ராங்கா போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை பண்ணாமல் அந்த டைமை மிச்சப்படுத்தி ஓரளவுக்கு நாலேஜ் எதுலலாம் இருக்கோ அந்த கேள்வியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அது நமக்கு நல்ல ப்ரொடக்டிவாக இருக்கும். இப்போ 100 கேள்வி இருக்குது சார். 100 கேள்வியில் எனக்கு ஒரு 20 கேள்வி சுத்தமாகவே தெரியல, படித்த மாதிரியே இல்லை, கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை. என்ன பண்ணணும்? அப்படியே விட்டுருணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, ஹைபாதட்டிக்கலாக சொல்கிறேன். இந்த செனாரியோ எடுத்துப்போமே, 20 கேள்வி தெரியல, அப்படியே விட்டுருணும். முதல் ஒரு 3-4 நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் வாங்கி கோ த்ரூ பண்ணுங்க. ரொம்ப உள்ள போக வேண்டாம், அப்படியே பாருங்க எப்படி இருக்கு, ட்ரெண்ட் எப்படி இருக்கு, அனாலிட்டிக்கலா கேள்வி அதிகம் இருக்கா, கான்செப்சுவலா இருக்கா, இல்லை ஃபேக்சுவலா அதிகமாக இருக்கான்னு கோ த்ரூ பண்ணுங்க. ரொம்ப உள்ள போக வேணாம், ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணா போதும், ஒரு ஐடியா கிடைக்கும், பயம் போயிடும், கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஒருவேளை கேள்வி கஷ்டமா இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கு கஷ்டம்னா கூட எழுதுற எல்லாருக்கும் கஷ்டம் தான், பேனிக் ஆகவே கூடாது, பயப்படவே கூடாது. சரியா? சரி, ஹைபாதட்டிக்கலா 20 கேள்வி எனக்கு தெரியலங்க, அப்படியே விட்டுணும். ஸோ இதை எப்படி நான் அட்டென்ட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து 100 கொஸ்டின் இருக்கும், அப்படியே அட்டென்ட் பண்ணிட்டு எது தெரியல, சுத்தமா தெரியல, அப்படியே விட்டுணும். எதுல ஓரளவு தெரியுதோ அதுல தான் கை வைக்கணும். இந்த அடிப்படையில தான் வரணும். 1ல இருந்து 100 வரைக்கும் வாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணணும்னா, எந்த கேள்வியில நல்ல ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கோ அதை அட்டென்ட் பண்ணணும். இதை ஷோர் ஷார்ட்னு சொல்லுவாங்க. ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாலேஜ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், இதை ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஷியோர் ஷார்ட் கேள்விகளை அட்டென்ட் பண்ணுங்க. ரஃபா ஃபர்ஸ்ட் 1 hour நீங்க என்ன பண்ணணும்னா, கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 100 வரைக்கும் அப்படியே எதுலலாம் நாலேஜ் அதிகமா இருக்கும், நல்லா படிச்சிருக்கீங்களோ அந்த கேள்வி அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஜிஎஸ் முடிச்சிருங்க. சிசாட்டுக்கு அப்புறம் போகலாம். எடுத்த உடனே சிசாட்டுக்கு போகாதீங்க, டைம் வேஸ்ட் ஆயிடும், லாக் ஆயிடுவீங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 hour நீங்க என்ன பண்ணணும்னா, ஜிஎஸ் கேள்விகள் எது நல்லா தெரியுதோ அதை அட்டென்ட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எ சேஞ்ச் என்ன பண்ணலாம்னா, சிசாட் முயற்சி பண்ணலாம். ஆக்சுவலாக இது 50 நிமிஷத்துல நீங்க அடிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜிஎஸ் வந்து ஒரு 50 நிமிஷத்துல ஒரு 35-40 கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது ஃபார் எ சேஞ்ச் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், மறுபடியும் நம்ம வந்து விகரசா ஜிஎஸ்குள்ள இறங்குறதுக்கு ஒரு சின்ன கேப் எடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்க சிசாட் கேள்வியில இறங்கிருங்க. 15லேருந்து 20 நிமிஷம். ஓகேவா? ரஃபா சொல்றேன், எல்லாமே உங்க இஷ்டம் தான். இது ஒரு ப்ளூ பிரிண்டா தான் சொல்றேன், அப்படியே அதை ரிஜிடா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ரூல் கிடையாது, ஒரு கைட் லைன் தான், ப்ளூ பிரிண்ட் தான். இப்போ முதல் 50 நிமிஷம் ஷோர் ஷார்ட் கேள்வி, மேக்ஸிமம் 50 நிமிஷத்துக்கு மேலே போகாது. 50 நிமிஷம் நான் சொல்றது மேக்ஸிமம். அடுத்தது ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு 20 நிமிஷம் சிசாட் கேள்வி. 10 கேள்வி தான் சொல்லியிருக்காங்க. 20 நிமிஷம் நீங்க தாராளமா ஒரு 6ல இருந்து 8 கேள்வி வரைக்கும் அட்டெண்ட் பண்ணலாம். குறைஞ்சது 6 கேள்வி அட்டெண்ட் பண்ணலாம். இந்த சிசாட் கேள்வியுமே இந்த மாதிரி தான், சுத்தமா தெரியாத கேள்வி விட்டுருங்க.
எது ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கோ, அட்டன் பண்ண முடியுமோ, ஸ்கில் இருக்கோ, நான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும், அதுல தான் கை வைக்கணும். சிசாட்ல முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ்ஸ் வரக்கூடாது. அதை பார்த்துங்க. இப்போ எனக்கு எவ்வளோ நிமிஷம் ஆச்சு? 70 நிமிஷம் ஆயிடுச்சா? இன்னும் எனக்கு 50 நிமிஷம் இருக்கு இல்லையா? இந்த 50 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜிஎஸ்க்கு வரணும். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஷோர் ஷார்ட் கேள்விகளை தாண்டி மிச்சம் சில கேள்வி இருக்கும். இப்போ 80 கேள்வியில் 40 கொஷின்ஸ் வந்து ஷோர் ஷார்ட் அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 40 இருக்கும். ரஃபா சொல்கிறேன். இது வந்து முன்ன பின்ன இருக்கும், 35-40 அப்படி இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. இதுதான் செகண்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணணும். ஐ ப்ரிஃபர் டு கால் திஸ் ஆஸ் அனாலிட்டிக்கலி டஃப் கொஷின்ஸ். நம்மளாம் அதை வெவ்வேறு பேர்களில் சொல்லுவோம். 50-50, 40-60, 70-30 சொல்லுவாங்க. நான் இதை எப்படி சொல்லுவேன்னா, இந்த கேட்டகரி ஆஃப் கொஷின்ஸை அனாலிட்டிக்கலி டஃப் கேட்டகரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஏன் அனாலிட்டிக்கலி டஃப்னா, இந்த கேள்வியில் எல்லாத்துலேயும் நமக்கு ஓரளவு நாலேஜ் இருக்கும். கேள்விப்பட்டிருப்போம், கொஞ்சம் படிச்சிருப்போம், ஆனால் பக்காவாக நாலேஜ் இருக்காது, இன்டெப்த்தாக இருக்காது. அதனால தான் அனாலிட்டிக்கலி டஃப். அது இல்லாமல் இந்த கேள்வியில் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் மூளையை சிந்திக்க நம்ம வைக்கணும். ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இல்லை 3 ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கும். பொறுமையாக அதை படித்து அனலைஸ் பண்ணி இருக்கிற நாலேஜை பக்காவாக அப்ளை பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? இந்த கேள்விகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் சைக்கிள் ஓட்ட கற்றுருப்போம். சின்ன சைக்கிளை ஓட்டிடுவோம், ஈஸியாக ப்ராப்பராக பெடல் பண்ணிவிடுவோம், ஃபுல் பெடல் பண்ணுவோம். திடீர்னு பெரிய சைக்கிள் கொடுப்பாங்க, அரை பெடல் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி. ஆனாலும் எனக்கு ஓட்ட தெரியுதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் அந்த சைக்கிளை நான் நகர்த்தி கொண்டு போயிடணும். அரை பெடல் அடித்தா போதும், காலை உள்ளே விட்டு நான் அரை பெடல் அடித்தா போதும். முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ராப்பராக நான் பெடல் பண்ணி கொண்டு போயிடணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இதுதான் லாஜிக். ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் கொஸ்டினை இப்படி தான் பண்ணணும். எனக்கு 40 கேள்வியில் பல கேள்விகளில் நாலேஜ் ஃபுல்லாக இருக்காது, ஆனால் இருக்கிற நாலேஜை பக்காவாக அப்ளை பண்ணணும். இதுக்கு கவனம் ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக படித்து இருக்கிற நாலேஜ் அப்ளை பண்ணுங்கள். இந்த கேட்டகரியில் கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் வரும். ஆனால் நான் சொன்னது போல் பொறுமையாக கவனத்தோட அதை படித்து புரிஞ்சு இருக்கிற நாலேஜை கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா நெகட்டிவ் கம்மியாக இருக்கும். இப்போ 40 கேள்வியில் நான் சொல்கிற மாதிரி அட்டன் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் வந்து ஒரு 15-20 மேலே போகாது. முன்ன பின்ன சொல்கிறேன். அப்போ நெகட்டிவ்ஸ் மினிமமாக இருக்கும். இதுதான் வந்து நமக்கு ஸ்ட்ராட்டஜி. இதுதான் எக்ஸிகியூஷன் ஸ்ட்ராட்டஜி. இதை ஃபாலோ பண்ணும்போது நெகட்டிவ்ஸ் முடிஞ்சிருக்கும், குறைவாக இருக்கும். செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்கும். ஸோ எக்ஸிகியூஷனை இப்படி தான் பண்ணணும். கெஸ்ஸிங்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. இன்டர்நெட்டுக்கு போனீங்கன்னா கெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. கெஸ்ஸிங்னு ஒரு விஷயம் கிடையாது சார். எல்லாமே நாலேஜை வச்சு அப்ளை பண்ணி பண்ணுறது தான். ஓகேவா? டாக்டிக்கலாக சில கேள்வியில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். இதை தான் நம்ம மாற்றி கெஸ்ஸிங்னு புரிஞ்சுப்போம். கெஸ்ஸிங்லாம் ஒன்று கிடையாது. படிக்கிறது வேற, டெஸ்ட் வேற கிடையாது. நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதான் சொல்லுவேன். படிக்கிறது வேற, யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வேற கிடையாது. நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கோம், புரிஞ்சு படிச்சிருக்கோம், மூளை நல்லா ஓப்பனாக இருக்குது, வேலை செய்யுது, அனாலிட்டிக்கலாக இருக்குன்னா நேச்சுரலாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதில் நான் ஒர்க் பண்ணலன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இதே தான் நான் ஒரு எக்ஸாம், அது ஒரு சின்ன ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அவ்வளோதான். ஒரு ப்ராக்டிஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படி தான் நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? ஸோ இதுதான் எக்ஸிகியூஷன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, படிக்கிறது தனி, எக்ஸாம் தனி. படிக்கிறது தனியாக நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் படிக்கலாம். ஆனால் எக்ஸாம்ன்றத குறுக்கு வழி மூலமாக, சில ஷார்ட்கட் மூலமாக நம்ம செலக்ட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது தவறான புரிதல். புரியுதுங்களா? ஸோ இதுதாங்க எக்ஸிகியூஷன் ஸ்ட்ராட்டஜி. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. முக்கியமான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்கள் என்ன ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ கேளுங்க மேடம், நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், அட்லஸ் ரீடிங். டெய்லி ஒரு 15 நிமிஷம் அட்லஸ் பாருங்க. அட்லஸ் எப்படி படிக்கிறதுன்றதுக்காக கைடன்ஸ் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, அதை பார்த்துருங்க. அட்லஸ் ப்ரிப்பரேஷன் நான் ஒட்டுமொத்தமான ப்ரிப்பரேஷனுக்கான கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். மெயினாக ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் ஃபோக்கஸ் பண்ணணும், இந்தியன் ஜியாகிரஃபியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் இப்போ குறைஞ்ச காலகட்டம் இருக்கிறதுனால ரிவர்ஸில் வரணும். அட்லஸ் எடுத்துக்கிட்டு தீமேட்டிக் மேப்லேருந்து வாங்க. தீமேட்டிக் மேப்புங்கிறது ஒரு தீமுக்கும் ஒரு பேஜ் இருக்கும். மினரல் ரிசோர்சஸ், ரெயின்ஃபால், ஃபாரஸ்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், வைல்ட் லைஃப் ரிசர்வ், டைகர் ரிசர்வ், இந்த மாதிரி இருக்கும். இதுலேருந்து வந்துருங்க, ரிவர்ஸ்லேருந்து வந்துருங்க. ஏன்னா நமக்கு காலம் குறைவாக இருக்குது. தீமேட்டிக் மேப்பில் டைகர் ரிசர்வ் இருக்குன்னா முக்கியமான டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்க. இது எப்படி புத்திசாலித்தனமாக பண்ணணும்னா, இந்தியாவை 4ஆக பிரிச்சுக்கணும். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு பிரிச்சுக்கணும். ஈஸ்ட்டில் மெயினாக இருக்க பெரிய ரீஜன் வந்து நார்த் ஈஸ்ட். அதே போல் சவுத்தில் இருக்க மெயினான ரீஜன் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்.
ஸோ ஒரு பகுதியை ஜோனாக வச்சுக்கிட்டு அதில் முக்கியமான டைகர் ரிசர்வ் என்ன, நேஷனல் பார்க் என்ன, அதை பாருங்க. அது இல்லாமல் இது அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. இந்தியாவில் இருக்க பயோஸ்பியர் ரிசர்வ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுங்க. 18 இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் கரெக்ட். அதில் ஒரு சிலது வந்து மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் கீழே வந்துடும், யுனெஸ்கோ லிஸ்ட் கீழே வந்துடும். அதை பார்த்துருங்க, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுங்க. பயோஸ்பியர் ரிசர்வ் என்னெல்லாம் மிஸ்டர் தனபால் இந்த ப்ரிப்பரேஷனை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாங்க. இது நான் முதல்வன் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன். இமெயில் பண்ணுங்க, நான் உங்களோட அதுக்கப்புறம் பேசுகிறேன். யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வை பார்த்துருங்க. அடுத்து இந்தியாவில் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு, அது என்னன்றதை பார்த்துருங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ப்ரிலிம்ஸில். அடுத்தது பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷனல் பார்க், டைகர் ரிசர்வ், சாங்சுரி. இந்த நாலுத்தையும் கிராஸ் கம்பேர் பண்ணுங்க. இதுவும் புக்கில் இருக்கும். இதை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாமா, இதை பார்த்துருங்க. அடுத்தது இந்த பஃபர் ஜோன், சாரி பயோஸ்பியர் ரிசர்வுக்குள்ள டெமார்கேஷன் இருக்கும். கோர் ஜோன், பஃபர் ஜோன், அது மாதிரி ஜோன்ஸ் இருக்கும். இந்த ஜோன்ஸை பார்த்துருங்க. இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் வேற என்ன, என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதி நியூஸில் வந்துச்சு. வயநாடு டிஸ்ட்ரிக்ட் பெருசாக அஃபெக்ட் ஆயிடுச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அது பேரை மனப்பாடம் பண்ணிடுங்க, கட்கில் பேனல். கட்கில், மாதவ் கட்கில். நான் தனியாக ஒரு வீடியோ கூட பண்ணேன் ஒரு 2 வாரம் முன்னாடி. மாதவ் கட்கில் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியை டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸாக பிரிக்க சொல்லி ஈகோ சென்சிட்டிவ் ரீஜனாக அறிவிக்க சொன்னார் மாதவ் கட்கில் பேனல். ஆனால் கவர்மெண்ட் இந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கல. அது இல்லாமல் இன்னொரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, இன்னொரு எக்ஸ்பர்ட் பேனல் ஃபார்ம் பண்ணாங்க. அது கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இல்லை, ஸ்ட்ராங்கா இல்லை, கொஞ்சம் லீனியன்ட்டாக இருந்தது. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நேச்சுரலாக அதில் அரசியலும் இருந்தது. ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குது. திஸ் இஸ் ஃபார் யர் நாலேஜ். இதுக்குள்ளே ரொம்ப போனால் நம்ம செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். கஸ்தூரி ரங்கன், அப்புறம் வேற என்ன, மாதவ் கட்கில், 2 பேனலையும் மைண்டில் வச்சுங்க. வேற சில முக்கியமான எக்ஸ்பர்ட் பேனல் இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. சப் கேட்டகரைசேஷன் இன் ரிசர்வேஷன். ரீசெண்டாக எக்ஸ்பர்ட் பேனல் என்ன பேர் மட்டும் பார்த்துருங்க, அந்த எக்ஸ்பர்ட் யாருன்னு மட்டும் பார்த்துருங்க, ஹெட் யாருன்னு பார்த்துருங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட், அதுக்கு ஏதாவது ரீசெண்டாக பேனல் போட்டிருக்காங்களான்னு பாருங்க, எனக்கு எக்ஸாக்டாக ரிகலெக்ட் பண்ண முடியல. யூனிஃபார்ம் சிவில் கோட் பார்த்துருங்க. கூகுள் என்ன பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம், 5லிருந்து 10 நிமிஷம் இதை ஈஸியாக பண்ணிடலாம். இந்தியா பேங்கிங் செக்டர் லேட்டஸ்ட் எக்ஸ்பர்ட் பேனல் அடிங்க, வரும் பேரை மட்டும் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு தினேஷ்குமார் பேனல்னா தினேஷ்குமார், அது போதும். இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமா தினேஷ்குமார் ஹெட்டா போட்டிருக்காங்கன்னா தினேஷ்குமார் பேனல் இன்சூரன்ஸ் அப்படி மனப்பாடம் பண்ணா போதும். இந்தியா என்விரான்மெண்ட் லேட்டஸ்ட் பேனல் சுரேஷ்குமார் அப்படின்னா சுரேஷ்குமார் பேனல் என்விரான்மெண்ட், எதுக்குன்னு பாத்துருங்க. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கூகுள் சர்ச் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்றது எல்லாமே இந்த குறைஞ்ச காலகட்டத்தில் செலெக்ஷனுக்கான வாய்ப்பை எப்படி பிரைட்டன் பண்றதுக்காக தான் இந்த இன்புட்ஸ் நான் கொடுத்துட்டு வரேன். ஓகேங்க, நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாமா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண போறேன். எனக்கு இன்னொரு ஷார்ட் செஷன் இருக்கு, மெயின் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணணும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் குயிக்காக ரைஸ் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்ணிடுறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? நெகட்டிவ் மார்க் இருக்கு சார், அதானே நான் இப்போ எக்ஸிக்யூஷன் கொடுத்தேன் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நெகட்டிவ்ஸ் கம்மியாக இருக்கும், செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்ல மறந்துட்டேன், இந்த ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி, நியூக்ளியர் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, அடுத்தது டிஃபென்ஸ், கோர் கான்செப்ட்லாம் இதில் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு ராக்கெட் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சாலிட் இன்ஜின்னா என்ன, லிக்விட் இன்ஜின்னா என்ன, கிரையோஜெனிக் இன்ஜின்னா என்ன, இதெல்லாம் பார்த்துடணும். இதற்கான கரஸ்பாண்டிங் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிருங்க. லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் என்ன, லேட்டஸ்ட் டெக்னாலஜி எங்கெல்லாம் வந்திருக்குன்றதை அப்படியே பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வைண்ட் அப் பண்ணிப்போமா? லைவ் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய
வாழ்த்துக்களை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ் ஃபார் த நான் முதல்வன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ வெரி மச்.